ఉంచేందుకు ఎమ్మెల్యేలు కార్యకర్తలు కలిసి రావాలని పిలుపునిచ్చారు ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి పన్నీరు సెల్వం. ప్రస్తుతం తమిళనాడులో అమ్మ పాలనే నడుస్తుందన్నారు పన్నీరు సెల్వం. సుప్రీంకోర్టు తీర్పు పన్నీరు సెల్వం స్వాగతించారు. తమిళనాడులో శాంతి భద్రతలు కాపాడాల్సిన బాధ్యత తనపై ఉందన్నారు సెల్వం. நமது நாட்டையும் நமது நாட்டு மக்களையும் உறுதியாக காப்பாற்றி நல்வழிப்படுத்தும் என்பதை இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது மாறாத பாசமும் பற்றும் வைத்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சிதான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சிதான் நடைபெறும். மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொள்கைகளை கோட்பாடுகளை உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் செயல்படும் நம்முடைய அரசு உறுதியாக செயல்படுத்தும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி தொடரும் தொடரும் தொடரும். ஆகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டுவது நமது மிகப்பெரிய கடமையாகும். இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பொறுமையோடு பார்த்து நம்முடைய நோக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியை தொடர்ந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கடந்த ஒரு வார காலமாக அனைத்து நிலைகளிலும் இருக்கு பல ஊர்களில் இருந்து பொதுமக்களும் கழகத்தினுடைய கண்மணிகளும் இங்கு வந்து உங்களுடைய நல்லாதரவை தந்தீர்கள். நல்லாதரவை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை உங்களுடைய பாதங்களில் வைத்து தலைவணங்குகிறேன். அமைதி காக்கவும் அமைதி காக்கவும் அமைதி காக்கவும் என்று சொல்லி உறுதியாக நம்முடைய தலைமையில் ஆட்சி தொடரும் 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய ஆதரவும் இல்லாமல் மாற்று கட்சி எதிர்கட்சி என்ற யாருடைய ஆதரவும் இல்லாமல் முழுக்க முழுக்க மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தொடர்வதுதான் தமிழகத்துடைய மக்கள் இரண்டாம் முறையாக மாண்புமிகு